ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் SRH Academy. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட் 3 ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிருக்கும். இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் எங்கள் சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட் 3 வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ பார்ட் 1 பார்ட் 2வில் வந்து ரொம்ப ஈஸியாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்போம். சரி, பார்ட் 1 மிஸ் பண்ணாமல் பார்ட் 1 பார்த்தா தான் அதுக்கு அடுத்தடுத்த பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ ரிப்போர்ட்டட் கொஸ்டினுடைய ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். வாட் ஆர் யூ ஸ்டடியிங்? ஹி ஆஸ்க்டு ஹர். நீ என்ன படிக்கிறேன்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஹி ஆஸ்க்டு ஹர் வாட் ஷி வாஸ் ஸ்டடியிங். ஸோ ஈஸியாக டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் யூ ஸ்டடியிங் ஹி ஆஸ்க்டு ஹர். அதே ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹி ஆஸ்க்டு ஹர் வாட் ஷி வாஸ் ஸ்டடியிங் சொல்லிட்டு இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 2 பார்த்தா, டூ யூ லைக் த ஆப்பிள்? த ஃபார்மர் ஆஸ்க் ராபர்ட். ஃபார்மர் வந்து ராபர்ட் கிட்ட கேட்குறாங்க, உனக்கு அந்த ஆப்பிள் பிடிச்சிருக்கா? ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச். அதே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணால் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க? த ஃபார்மர் ஆஸ்க்டு ராபர்ட். ஸோ இங்கே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு போகும்போது த ஃபார்மர் ஆஸ்க்டு ராபர்ட் இஃப் வெதர். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் வெதர் ஹி லைக்டு த ஆப்பிள். ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் டூ யூ லைக் த ஆப்பிள்னு கேட்ட ஃபார்மர் அதே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு, ஃபார்மர் ஆஸ்க் ராபர்ட் இஃப் வெதர்ன்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு இஃப் வெதர் ஹி லைக் த ஆப்பிள்ன்ட்டு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள். Next, verb giving a order becomes an infinity. Verb said becomes told. So verb said வந்து told ஆகும். Order, ask, commented, request, begged, etc. ஸோ இங்கே பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம கேட்குறோன்னா ப்ளீஸ், ஆர்டர் பண்ணுவோம், டோல்ட், ஆஸ்க்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வேர்ப்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னா, இன் சேம் வே வித் நாட். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸாக ரிப்போர்ட்டட் கமெண்ட்ஸில் ஆர்டர் பண்ணுறது. ஸோ ஒரு வேர்ப் வந்து யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து பேசலாம். ஸோ அதே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து சென்டென்ஸ் வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ரிப்போர்ட்டட் கமெண்ட்டோடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், டச் யுவர் டோஸ் ஹீ சேட் டு அஸ். டைரக்ட் ஸ்பீச்சில் டச் யுவர் டோஸ் ஹீ சேட் டு அஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. இப்போ வந்து நம்ம பிடி கிளாஸ்க்கு போவோம், ஸோ எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல. ஸோ அப்போ வந்து ஒரு நார்மலான எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா டோஸை வந்து பிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீ டோல்ட் அஸ் டு டச் அவர் டோஸ். ஒரு டைரக்ட் ஸ்பீச்சில் டச் யுவர் டோஸ் ஹீ சேட் டு அஸ் வந்து ஹீ டோல்ட் அஸ் டு டச் அவர் டோஸ்ன்னு வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 2, டோன்ட் லை டவுன் ஹீ சேட் டு மீ. தூங்காத சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ படுக்காதன்னு சொல்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஹீ ஆர்டர்ட் மீ நாட் டு லை டவுன். ஸோ டோன்ட் லை டவுன்னு சொன்னது இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்க, ஹீ ஆர்டர்டுன்ற ஒரு கமெண்ட். ஸோ இந்த கமெண்ட் வந்து இங்கே யூஸ் ஆயிருக்கு. ஸோ ஹீ ஆர்டர்ட் மீ நாட் டு லை டவுன். ஸோ நெக்ஸ்ட், ஃபயர் த லைட்டன்ட் சைட். ஓகேவா? லைட்டன்ட்னா என்னென்னா, ஒரு ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து ஒன்று பிடிச்சிட்டு இருப்பாங்க, அதில் வந்து நெருப்பு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபயர் பண்ணி சொல்கிறாங்க. இந்த லெஃப்டினன்ட்டை வந்து கமெண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து சோல்ஜர்ஸ் கிட்ட ஃபயர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தா, கெட் அவுட் ஆஃப் த கார் சைடு த போலீஸ்மேன். இப்போ வந்து செக்கிங்லாம் பண்ணுவாங்களா போலீஸ், அப்போ என்ன பண்ணுவாங்க, கார் விட்டு கீழே இறங்க, இன்கேஸ் பைக் இருந்தாலும் கார் இருந்தாலும் அதை விட்டு கீழே வாங்க, இறங்குங்கன்னு சொல்லுவாங்களா. ஸோ அதே மாதிரி வந்து கெட் அவுட் ஆஃப் த கார் சைடு த போலீஸ்மேன். த போலீஸ்மேன் ஆர்டர்ட் ஹிம் டு கெட் அவுட் ஆஃப் த கார்.
ஸோ கெட் அவுட் ஆஃப் த கார் சைடு த போலீஸ்மேன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா த போலீஸ்மேன் ஆர்டர்ட் ஹிம் டு கெட் அவுட் ஆஃப் த கார். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளமேஷன் எஸ் ஆர் நோ. ஸோ எஸ் ஆர் நோ இதோட 2 ரூல்ஸ் பார்த்தா நோ டிஃபினிட் ரூல்ஸ் ஃபார் சேஞ்சிங் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச் அண்ட் ஆஃப்டன் யூ சே ரிமார்க் எக்ஸ்க்ளைம் கிரேட் ஷவுட் கிவ் எக்ஸ்க்ளமேஷன் ஆஃப் சர்ப்ரைஸ் எக்ஸெட்ரா. ஸோ எக்ஸ்க்ளமேஷன்னா என்ன? இப்போ நம்ம வந்து தமிழ் இலக்கணம் படித்தா அதில் என்ன சொல்லுவாங்க, கிளிக கல்லால் அடிக்கப்பட்டது. ஸோ அப்போது அங்கே வர ஒரு எக்ஸ்க்ளமேஷன் என்ன இருக்கும், ஒரு ஆச்சரியக்குரிய தான் வந்து எக்ஸ்க்ளமேஷன் சொல்லுவோம். ஸோ இதே வந்து இங்கிலீஷ் கிராமரில் என்ன மாதிரிலாம் எக்ஸ்க்ளமேஷன் வரும் அண்ட் அது எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஃப்ரம் டைரக்ட் டு இன்டைரக்ட்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா வாட் அ பிக் ஹவுஸ் ஹீ சேட். அங்கே என்ன வந்திருக்கு, வாட் அ பிக் ஹவுஸ் எக்ஸ்க்ளமேஷன் ஆச்சரியக்குறி இருக்குது பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து பார்க்காம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நம்ம போடுற மார்க்ஸ் கூட கட் ஆகிடும், நம்ம எழுதுகிற கொஸ்டினுக்கு மார்க்ஸ் கட் ஆகிடும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஸோ வாட் அ பிக் ஹவுஸ் எக்ஸ்க்ளமேஷன் he said or exclaimed that it was a big house. அவன் பார்த்து ஆச்சரியம் படுறான், என்னென்னா அந்த வீடு வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ஆச்சரியம் படுறான்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் 2 Hi Sham, Ram said lovely day isn't it எக்ஸ்க்ளமேஷன். ஹாய் ஷாம், ராம் வந்து சொல்கிறாரு ஹாய் ஷாம் இந்த லவ்லி டேனா இந்த நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வந்து ஷாம் சொல்கிறாங்க ராம் கிட்ட. ராம் greeted ஷாம் அண்ட் remarked that it was a lovely day. ராம் வந்து க்ரீட் பண்ணுறாரு, ஏன்னா அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு லவ்லி டேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எக்ஸ்ப்ரெஷன் வந்திருக்கு. ஸோ ராம் greeted ஷாம் அண்ட் remarked that it was a lovely day. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா எஸ் ஆர் நோ ஆர் ரிப்போர்ட்டட் பை சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆக்சிலரி வெர்ப்ஸ் டூ, டஸ், டிட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்டட் பை சப்ஜெக்ட் வந்து எஸ் ஆர் நோ ரிப்போர்ட்டட்லாம் வரும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தா ஹாவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச் ஜான் ஆஸ்க்ட் எஸ் ஷாம் ரிப்ளைட். ஜான் வந்து ஷாம்கிட்ட கேட்குறாங்க நீ லஞ்ச் சாப்பிட்டியா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மீட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்போம்ல. ஸோ அதே மாதிரி வந்து ஜான் வந்து ஷாம்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஹாவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச். ஷாம் என்ன சொல்கிறாங்க எஸ். இது வந்து ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதே வந்து இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ணால் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஜான் ஆஸ்க்டு ஷாம் இஃப் ஹி ஹேட் ஹிஸ் லஞ்ச் அண்ட் ஷாம் ரிப்ளைட் தட் ஹி ஹேட். ஸோ ஜான் கேட்குறத எப்படி வந்து ஷாம் வந்து எஸ்ன்னு ரிப்ளை பண்ணது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஜான் ஆஸ்க்டு ஷாம் இஃப் ஹி ஹேட் ஹிஸ் லஞ்ச் அண்ட் ஷாம் ரிப்ளைட் தட் ஹீ ஹேட். ஸோ ஈஸியாக எப்படிலாம் வந்து ஒரு டைரெக்டும் இன்டைரக்டாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் Did you watch the TV program last night? Sita asked Shweta. No, Shweta replied. ஸோ சீதா வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்டே கேட்டிருக்காங்க நீ வந்து டிவி ப்ரோக்ராம் லாஸ்ட் நைட் பார்த்தியானா இது வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச். ஸோ இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ண எப்படி சேஞ்ச் பண்ணலாம், சீதா ஆஸ்க்ட் ஸ்வேதா இஃப் ஷீ ஹேட் வாட்ச் த டிவி ப்ரோக்ராம் த நைட் பிஃபோர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள்லேயே வந்து லாஸ்ட்டு நைட்டுன்னு வந்திருக்கோம். ஸோ அதை வந்து நைட் பிஃபோராக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க, அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் சீதா ஆஸ்க்ட் ஸ்வேதா இஃப் ஷீ ஹேட் வாட்ச் த டிவி ப்ரோக்ராம் த நைட் பிஃபோர் அண்ட் ஸ்வேதா ரிப்ளைட் தட் ஷீ ஹேட் நாட். ஸ்வேதா அந்த ப்ரோக்ராமை பார்க்கல. ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச், அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் how poor the report is, the manager said. மேனேஜர் பார்த்து என்ன இந்த ரிப்போர்ட் இப்படி இருக்கே. ஸோ இப்போ வந்து நம்ம அப்பாலாம் வந்து ஆஃபீஸ்லையோ இல்லை எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணாங்கன்னா அங்கே வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து காலேஜில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஸ்கூலில் இன்கேஸ் இந்த மாதிரி
ஒரு ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்கன்னா அப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா அது பார்த்து என்ன இவ்வளோ தப்பாக இருக்குது, இந்த ரிப்போர்ட் ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். த மேனேஜர் ரிமார்க்டு தட் த ரிப்போர்ட் வாஸ் புவர். அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாரு, இன்னும் ஒரு ரிப்போர்ட் நல்லாவே இல்லை. ஸோ இங்கே வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் பாருங்கள், ஹவு புவர் த ரிப்போர்ட் இஸ் எக்ஸ்லாமினேஷன் வந்திருக்கு. இது மறந்துடாதீங்க, ஆச்சரியக்குறி. ஸோ இது இருந்தாலே நம்ம வந்து இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணணும். த மேனேஜர் ரிமார்க்டு தட் த ரிப்போர்ட் வாஸ் புவர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹவு புவர் த ஃபேமிலி இஸ் எக்ஸ்லாமினேஷன் த மேன் சேட். இப்போ வந்து ஒரு ஏழையாக இருக்கிற ஒரு வீடை பார்த்து இந்த ஃபேமிலியை பார்த்து அந்த மேன் சொல்கிறாரு, ஹவு புவர் த ஃபேமிலி இஸ். ஸோ இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, த மேன் ரீமார்க்டு. ஸோ இங்கே வந்து ஒரு புவருன்ட்டு வர எக்ஸாம்பிளில் பாருங்கள், த மேனேஜர் ரீமார்க்டு இருந்துச்சுல. ஸோ இங்கே வந்து த மேன் ரீமார்க்டு தட் த ஃபேமிலி வாஸ் புவர். ஸோ ஹவு புவர் த ஃபேமிலி இஸ் த மேன் சைடை வந்து ஈஸியாக எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்டைரக்ட் ஸ்பீச்லனா, த மேன் ரிமார்க் தட் த ஃபேமிலி வாஸ் புவர். அண்ட் நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு டைப் பார்க்குறோம், சூட்டபிள் இன்ட்ரோடக்டரி வேர்ப். ஓகேவா, இதோட எக்ஸாம்பிள் வந்து யூ லுக் பியூட்டிஃபுல் இன் த ட்ரெஸ் ஜெனி ஜான் சைட். ஹவு மச் டிட் இட் காஸ்ட் யூ. ஸோ இப்போ நம்மளை பார்த்து யாராச்சும் உன் ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குது, நீ வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்னா, ஸோ இது வந்து எப்படி வந்து டைரக்ட் டு இன்டைரக்டாக சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா, ஜான் டோல்ட் ஜெனி தட் ஷீ லுக்டு பியூட்டிஃபுல் இன் த ட்ரெஸ் அண்ட் ஆஸ்க்டு ஹர் ஹவு மச் இட் ஹேட் காஸ்ட் ஹர். இது வந்து எவ்வளோ எனக்கு காஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து மிக்ஸ்டு டைப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் டோல்ட் ஜெனி தட் ஷீ looked beautiful in the dress and asked her how much it had cost her. ஸோ இங்கே சென்டென்ஸ் வந்து மிக்ஸ்டு சென்டென்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஒரு 2 சென்டென்ஸை எப்படி வந்து 1 சென்டென்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணி டைரக்ட் டு இன்டைரக்டில் எழுதலான்னு சொல்லிட்டு அதற்கான எக்ஸாம்பிள் இது. ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டோன்ட் ப்ளே வித் தட் நைஃப் ஷைனி மிஸ்டர் ஷா சேட் யூ வில் ஹர்ட் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ வந்து நைஃப்னா என்ன, இதுவும் வந்து ஒரு மிக்ஸ்டு டைப்பான எக்ஸாம்பிள். ஸோ நைஃப்னா என்ன, கத்தி. ஸோ கத்தி வச்சு விளையாடாதன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். மிஸ்டர் ஷா சேட் யூ வில் ஹர்ட் யுவர் செல்ஃப். மிஸ்டர் ஷா சேட் இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஒன்று என்னது, இப்போ நம்ம வந்து கத்தியை வச்சு விளையாடிட்டு இருந்தால் என்ன ஆகும், நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்கு கீறல் இல்லைனா நம்மளால் என்னது கை கிழிச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியாமல் நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிடும். ஸோ அது வந்து மிஸ்டர் ஷா சொல்கிறாங்க, மிஸ்டர் ஷா சேட் யூ வில் ஹர்ட் யுவர் செல்ஃப். இது வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச். இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ணால் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், மிஸ்டர் ஷா டோல்டு ஷைனி நாட் டு ப்ளே வித் த நைஃப் அண்ட் ஆடட். என்ன சொல்கிறாங்க, ப்ளே பண்ணாத மட்டும் சொல்லாமல் அண்ட் ஆடட் தட் ஷீ வுட் ஹர்ட் ஹர் செல்ஃப். அங்கே ஒரு வேர்ப் யூஸ் ஆகிருக்கு. மிஸ்டர் ஷா டோல்டு ஷைனி நாட் டு ப்ளே, விளையாடாத, அந்த கத்தியால் விளையாடாத. அண்ட் இன்ட்ரோடக்டரி வேர்ப் என்னென்னா என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, தட் ஷீ குட் ஹர்ட் ஹர் செல்ஃப். நீ உன்னையே தெரியாமல் அடிபட்டுரும், ஹர்ட் ஆகிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு வேர்ப் யூஸ் எய்தர் அஸ், பிகாஸ், சின்ஸ் ஆர் எ பார்ட்டிக்கல். இதற்கான எக்ஸாம்பிள், where did you buy the dress? Soya, it like to get one for my sister, Misbah said. Misbah wanted. Misbah என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கின ஜோயா, இதே மாதிரி நானும் என் தங்கச்சிக்கு சிஸ்டருக்கு வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ Misbah wanted to know where Zoya had brought the dress as she wanted to get one for her sister. Misbah வந்து கேட்குறாங்க ஜோயா கிட்ட, நீ இந்த ட்ரெஸ்ஸை எங்கே வாங்கின, ஏன்னா அவங்களும் வந்து அவங்க தங்கச்சிக்கு சிஸ்டருக்கு வாங்கணுன்ட்டு வந்து ஆசையாக இருக்காங்க. ஸோ வேர் டிட் யூ பை த ட்ரெஸ் ஜோயா, இட் லைக் டு கெட் ஒன் ஃபார் மை சிஸ்டர், Misbah said. மிக்ஸ்டு டைப் கொஸ்டின், டைரக்ட் ஸ்பீச்க்கானது. ஸோ இதை இன்டைரக்டில் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாங்கன்னு பார்த்தா, as, because, since or a particle யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து Misbah wanted to know where Zoya had bought the dress. இங்கே வந்து என்ன யூஸ் ஆகிருக்கு, as,
she want to get one for his sister. So mixed type kind of question. Next பாருங்க, don't go to bed late, remember you will have to get up early tomorrow, Rama's mother said. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் வந்து 2 எக்ஸாம்பிள் இருக்குது. இது எக்ஸாம்பிள் 1 அண்ட் எக்ஸாம்பிள் 2 இருக்குது. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸசைஸ் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் நீங்களே வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். உங்கள் ஆன்சர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தா, ரிப்போர்ட் த ஃபாலோயிங் இன் டைரக்ட் ஸ்பீச். ஸோ ரிப்போர்ட் பண்ணணும் த ஃபாலோயிங் இன் டைரக்ட் ஸ்பீச். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹீ ஆஸ்க்டு மீ வாட் ஐ வாண்ட். இந்த கொஸ்டின் நீங்கள் எழுதிட்டு நீங்களாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? அதுக்கப்புறமா நான் வந்து ஆன்சரும் இந்த ஸ்லைடில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்கேஸ் புரியலைன்னா நீங்கள் இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரியும். ஸோ ஹீ ஆஸ்க்டு மீ வாட் ஐ வாண்டட். ஸோ இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? He was asked by me that what I wanted. டைரக்ட் ஸ்பீச் பாருங்கள். he asked me what I wanted இருக்கிறது. he was asked by me that what I wanted. ஸோ செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், the mother asked her boy where he had been all the afternoon. ஸோ அம்மா வந்து அவங்க பையன்கிட்ட கேட்குறாங்க வேர் ஹீ ஹேட் பீன் ஆல் த ஆஃப்டர்நூன். ஸோ இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஈஸியாக வந்து நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்த மாதிரி தான். த பாய் வாஸ் ஆஸ்க்டு பை ஹர் மதர் தட் வேர் ஹீ ஹேட் பீன் ஆல் த ஆஃப்டர்நூன். அவங்க அம்மா வந்து பையன்கிட்ட கேட்குறாங்க நீ எங்கே இருந்த இந்த ஆஃப்டர்நூன் ஃபுல்லானா. அதை இன்டைரக்டில் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க? த பாய் வாஸ் ஆஸ்க்டு பை ஹர் மதர் தட் வேர் ஹீ ஹேட் பீன் ஆல் த ஆஃப்டர்நூன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஐ ரோட் தட் ஐ வுட் விசிட் ஹர் நெக்ஸ்ட் டே. ஸோ இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஐ ஹேட் ரிட்டர்ன் தட் ஐ குட் விசிட் ஹர் பை டுமாரோ. நெக்ஸ்ட் டே வந்து டுமாரோன்னு வந்து சேஞ்ச் பண்ணலாம். பார்ட் 1லேயே இருக்கும், அங்கே போய் பாருங்கள். இன்னும் டவுட்ஸ் இருந்தால் அங்கே ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஸோ ஃபோர்த் கொஸ்டின், ஐ டோல்ட் தெம் டு பி குவைட். ஸோ இப்போ நிறைய டீச்சர்ஸ் குவைட்டாக இருங்கன்னு சொல்லிட்டு இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? கீப் குவைட் டோல்டு பை மீன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள், ஆனி ஆஸ்க்டு ஷாம் இஃப் ஹீ ஹேட் ரீட் த லெட்டர். ஆனி வந்து ஷாம்கிட்ட கேட்குறாங்க நீ அந்த லெட்டர் வந்து படிச்சியான்னு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? Sam was asked by Annie that if he had read the letter. Annie வந்து சாம்கிட்ட கேட்குறாங்க. அது வந்து ஷாம் சொல்கிறாங்க ஷாம் was asked by Annie that if he had read the letter. So next exercise. Report the following in indirect speech. ஸோ இதை வந்து நான் உங்களுக்காகவே வச்சுருக்கேன். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸும் நான் இங்கே சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது புரியலன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். இந்த எக்ஸசைஸ் வந்து அங்கே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எங்களை மறக்காமல் கீழவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எங்களுக்கு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, நாங்கள் பார்க்குறோம். அண்ட் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் எங்களுக்கு டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.